இவ்வளவு பிடிவாதமா இருக்க பிள்ளையா எப்படி அப்ப இன்னொருத்தர் கட்டி கொடுக்க முடியும்? ஊமையிலும் மாமனை தான் கட்டிக்கிறவேன்னு முடிவா சொல்லுது. அவரு மாட்டேங்கிறாரு. இப்படியே போனா என்ன தப்பு முடிவு? பாரு, ஊர்ல உருப்படாத பசங்க எல்லாம் தூணு உட்கார்ந்து இருக்கானுங்க. ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பார்த்தா மறுபடியும் கூடி பேசுறீங்களா? தாத்தா, மாமா எம்எல்ஏ இருக்க கோவத்துல 3 நாளா சாப்பிடல. சாப்பிட்டு சொல்லுங்க தாத்தா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஊருக்குள்ள எல்லா பயிர்களும் நீ அறத்தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு கேவலமா பேசுறானுங்க. யார் உங்களை குறை சொல்லி பேசுறது? நம்ம எல்லாம் அக்கா மகளை கட்டுறது முறதானப்பா. என்ன நுறதானப்பா? ஏன் ஊரெல்லாம் சுத்தி உதாரணம் தர்றீங்க? என்ன எடுத்துங்க, நான் அக்கா மகளை தான் கட்டிருக்கேன். அவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். நாங்க நல்லா வாழலையா? என்ன கெட்டு போச்சு? பெரியவங்க நீங்க தான் தம்பிக்கு எடுத்து சொல்லணும். என்னத்தை எடுத்து சொல்ற? நானா வேணாங்கிறேன்? அவன் தானே பிடிவாதமா மாட்டேங்கிறான். என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன எல்லாரும் கல்யாணம் கூடி உட்காந்து நாடா நடத்துறீங்களா? எனக்கு இந்த வீட்டுல இருக்க எப்படி நான் போறேன். விடுங்க வளர்த்த பொழுது அறிவில்லா பேசுனா பெத்த அப்படி விவரமெல்லாம் பேசுறா இப்படி. தாத்தா பேத்தி எக்கடை கட்டு போட்டு எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை துரத்திட்டீங்களா ஐயா? மாப்பிள்ளை தாத்தா, மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. மாப்பிள்ளை நில்லுங்க மாப்பிள்ளை நில்லுங்க மாப்பிள்ளை. மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. என்ன கோட்டை கொதிச்சுக்கிட்டு இருக்க கோவத்தை எல்லாம் குடிச்சு அமர்த்தி புள்ளான்னு பாக்குறியா? இப்போ ஒண்ணு கிட்ட போயில. அவன் குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். கோவிச்சுக்கிட்டு போய் தோட்ட வீட்டுல உட்கார்ந்துருக்கான். நல்ல சந்தர்ப்பம். என்ன சொல்ற? இப்பே போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி ஆத்துலயோ குளத்துலயோ வீசி எரிஞ்சிட்டு வந்துடலாம். வா. அவனை வெட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வெட்டும் போது அவன் உடம்புல ஏற்படுற காயத்தை தவிர வேற எந்த கஷ்டமும் இருக்காது. நிம்மதியா போய் சேர்ந்துருவான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் உசுறு அவன்கிட்ட இல்ல சித்தப்போ, அது வேற எங்கேயும் இருக்கு. அங்க கைய வச்சாத்தான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு சாவான். யார்த்தா வீட்டுல? இங்க வாரா சத்தி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உன் பேர் என்னத்தா? பூமையில சித்தப்பா. பூமையில நீதான் பெரிய கருப்பேன் வச்சிருக்கதா சொல்றாங்களே, அந்த பிள்ளையா? நல்லா இந்த பாராத்தா, எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உன் மாமனும் தாத்தனும் சந்தையில தரகு வேலை தான் பண்றாங்களா இல்ல இந்த ஊருக்குள்ள ஒண்ணு வச்சு வேற ஏதாவது தொழில் பண்றாங்க? என்னடா சொன்ன? உன் மாமன் இந்த மலையோட மோதிட்டு இருக்கா. மண்டை உடஞ்சி செதற போறது அவனுக்கு தான். சொல்லி வைக்கணும். ஏண்டா வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட வம்பிடுத்து வாய்த்துக்கிறாரா பண்றீங்க? டேய், உங்க அத்தனை பேரை கொத்தி கொதறி போடுவேண்டா களவாணி பசங்களா. யார பார்த்து களவாணி பசங்க சொன்னேன்டா. களவாணிக்கு போறத களவாணி. இவன் செய்யற தொழில கிணா பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாத்து நிக்கிற. ஓ, பெரிய தொழில். 5-6 ஃபேக்டரி கட்டி 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கானுங்க. ஆடு மாடு திருடுற நாய்களுக்கு பேச்ச பாடுறா. காடு ஒளிஞ்ச நாங்க ஏன்டா களவாண்டோம்? ஐயோ அம்மா, காடு விளையலன்னா அதுக்கு என்ன ஏன்டா அடிக்கிற? டேய் இருக்குடா, உங்க அத்தனை பேருக்கு இருக்குடா இன்னைக்கு. மாப்ள பாப்பாவே என்னாச்சு பாப்பாவுக்கு? அந்த கோட்டசாமி அண்ணே பெரிய ஊர்ல வந்து நம்ம ஆளுல ஒருத்தர விடாம அடிச்சு நொறுக்கி இருக்கானே. ஆத்தா போட்டு துப்புன வெத்தலை எச்சி மாதிரி அவனை வெட்டி சவக்க வச்சுட்டு வாடா. எனக்கு பாத்தா பேச்சு கேட்டு கையில அருவாள் எடுத்துட்டீங்க. கட்டின பொண்டாட்டியும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. வில்ல எடுத்துக்கிட்டு போற புருஷனுக்கு அம்பெடுத்து கொடுக்கறவரே பொண்டாட்டி. எந்த ஈன பெயரத்தை இந்த சிரிக்கி உடம்புல ஓடுதுன்னு தெரியலையே. பொட்டு அழிஞ்சு போயிருமுன்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறான். என்னடா ஐயா நிக்கிற? கோட்டச்சாமி கொண்டு வாடா, இதோட சேர்த்து கோத்து போடுறேன். யோசிக்காத பெரிய கருப்பா, என்ன வெட்டு.
அந்த குழந்தை என்ன பாத்துருச்சுடா. என்ன கேவலமா நினைக்கும். நான் ஊருக்குள்ள நடமாட முடியாது. பெரிய கருப்பா என்ன கொன்னுரு. என் நெஞ்சு மேல கால வச்சுட்ட. இத நினைச்சு நான் உன்னை வெட்டுவேண்டா. உன் வம்சமே இல்லாம ஆக்கிடுவேண்டா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன போட்டா போடா. சின்ன பிள்ளைங்க மனசுல எதுவுமே ஆழமா பதிஞ்சிரும் சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட மனசுல நான் ஒரு கொலைகாரனா பதிய விரும்புறேன். அதனாலதான் நோயோட விட்டு போறேன்டா. கழுத்து வரைக்கும் வந்த அருவா ரொம்ப நாள் காத்திருக்காது. என்னடா அடிச்சம் பிடிச்சன்னு வந்து நிக்கிற? அவங்கள 2 பேரை வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருந்தா நீ என் மகன். மாமா அதை விடுங்க. ஆறுன கோபத்தை அடுப்பு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்னத்தை விட சொல்ற? எடுத்து பிழைக்க அவங்களுக்கே எவ்வளவு தமிழ் இருந்தா கொடுத்து வாழ நமக்கு எவ்வளவு தமிழ் இருக்கும்? அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருந்திருக்கு. அந்த நேரம் நான் வீட்டுல நான் போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தா அவங்க அத்தனை பேர் தலையும் நம்ம குப்பை வீட்டுல குமிஞ்சு கிடந்திருக்குமியா. நம்ம வீட்டு வாசல் வந்து நம்ம பிள்ளைங்க கேவலமா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்கள விட சொல்றீங்க? பெரிய கருப்பு ஐயா மச்சான், எங்க மச்சான் நம்ம தம்பி பெரிய கருப்பு? எதுக்கு அப்படி ஓடியாடுற? அந்த நிக்கிறான்ல. ஐயா தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகல பெரியமா. அது இல்லப்பா, அவங்க கொலகார கூட்டங்க. வெட்டு குத்தே விளையாட்டா திரியறவங்க. நீ எங்க போனாலும் எதுக்கு போனாலும் ஒத்தையில போவாதப்பா. மாமா மச்சானே துணைக்கு கூட கூட்டிக்கிட்டு போ. அப்படியே நீ எங்கேயாச்சும் போகணும்னா கூட எதுக்கு இடுப்புல ஒரு சூரிய கட்சியை சொருகிக்கிட்டு போ. அங்க என்ன என் பிள்ளைகிட்ட ஒப்பாரி வச்சு நிக்கிறவ? காட்டுல ஆடு மாடு தாண்டி கூட்டமா தெரியும். சிங்கம் தனியா தான் தெரியும். என் மகன் சிங்கம்ல ஊரே திரண்டு வந்தாலும் ஒரே ஆளா நின்று அடிப்பான். சும்மா இருளா பேசாம. மாப்பிள என்னதான் சாமிக்கு பக்த மேல கோபம் இருந்தாலும் கும்பிடுற சாமி கோயிலை விட்டு வெளியே வரக்கூடாது. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, வீட்டுல பாப்பா தனியா இருக்கு. நீங்க அப்பாவை பெரியமாவை கூப்பிட்டு போங்க. நான் அப்புறம் வரேன். ஆட இந்த தோட்டத்து சாலையில எங்க சொல்ல கடையில் உட்காந்துருக்கீங்க? வாங்க மாப்பிள. மாப்பிள அப்படிதான் சொல்றான்ல, நம்ம வேதனை தீர வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும். வாங்க வாங்க. நீ கால்ல வந்து கவனால முடியாடி. என்ன பிள்ளைய அடடிய விட்டுட்டு சாமியார போறீங்களே. கண்ணீரே வைங்கறனே எடுத்துட்டே முடி வந்துட்டே சன்னியாசம் வாங்குற முடி எடுத்துட்டே உன் கூட வந்து எடுத்த முடியாடி. முடியாடி ஓடி வேணாங்க. டேய் பழனி, என்னடா அது புதுசா காவிய கட்டிட்ட? எப்ப பார்த்தாலும் என் முட்டாட்டி என்ன திட்டிட்டே இருந்தா. நானும் பல முறை சொல்லி பார்த்தேன் சாமியார் ஆயிடுவேன். அவ கேட்கல. வெறுத்துட்டு சாமியார் ஆயிட்டேன். வெறுத்த விவசாயி ஆகு. சாமியாரத்தான் ஆகணுமா? நாடு பூரா ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. போய் ரோடு போடுங்க. கிராமமா பொம்பளைங்க தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டாங்க. போய் கிணறு வெட்டி வைங்க. இல்ல பார்டர்ல போய் சண்டை போடு. என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷனே அவ அப்படி திட்டலாமனே. தாலி தானடா கட்டின. நீ என்ன தாமிரபரணி ஆத்துல டேமா கட்டின? அது என்ன பெரிய இன்ஜினியரிங்க? அத கூட நீ எங்கடா கட்டின? ஐயர் எடுத்து கொடுத்தாரு, அதை வாங்கி நீ கட்டின. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. கெட்டி மேளம்னு. இது வரைக்கும் மேளம் தாண்டா கெட்டியா இருந்திருக்கு. நீங்க கட்டின தாலி கெட்டியாவே இல்ல. தூங்கும் போது அவுத்துட்டு போயிருங்க. ஆமா, சாமியார் ஆகிட்டிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? 4 வீட்டு வாசல்ல போய் அம்மா தாயனா அள்ளி போட போறாங்க. அந்த அரிசி ஒரு தடவை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விவசாயி எவ்வளவு சிரமப்படுறான். அதுக்கு என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நீங்க உழைக்காம ஒண்ணும் செய்யாம வாசல்ல வந்து நின்னு அம்மா தாயம்பீங்க. அத வடிச்சு நாங்க உங்களுக்கு சாப்பாடா போட்டா அதை வாங்கிட்டு பதிலுக்கு எங்களுக்கு சாம்பலை கொடுப்பீங்க. டேய், இப்ப சொல்ற எல்லா சாமியாருக்கும் காவிய கழட்டி தூர எறிஞ்சிட்டு வேஷ்டியை கட்டிட்டு விவசாயத்துல இறங்குங்க. அப்ப தாண்டா இந்த நாடு உருப்படு. போச்சா? என்னப்பா பலமா யோசிச்சுட்டு இருக்க? என்னத்த யோசிக்க போறாரு? நெல்லுக்கு போட்ட உர தண்ணி பக்கத்து வேலைக்கு பாயக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அது இல்லப்பா, வருஷம் நம்ம முத்துமாரி அம்மனுக்கு முளைப்பாரி வளர்த்து திருவிழா நடத்துவோம். எல்லா வருஷமும் நம்ம பெரிய தான் முன்னாடி நின்று இந்த காரியத்தை நடத்துவாங்க. அட நீ வேற. அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு அவர் இருக்க மனநிலைக்கு இந்த வருஷம் திருவிழா நடக்குதோ இல்லையோ. எங்க குடும்ப பிரச்சனைக்காக இருக்க ஊர்க்காரியத்தை தள்ளி போடுறீங்க. அது நல்லபடியா நடக்கட்டும். கழகம் போறதுனா ஐப்பசி கார்த்திகையில அடமலை அடிக்கிற மாதிரி ஓயக்கூடாதுடா. 10 இல்ல 100 இல்ல எத்தனை தலை உருண்டாலும் சரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க.
விடிஞ்சி எந்திரிச்சு எந்த பத்திரிகை எடுத்து படிச்சாலும் இந்த கோட்டசாமி பேர் தாண்டா கொட்டை எழுத்துல இருக்கணும். ஜில்லா கலெக்டர் வரைக்கும் இந்த சிங்கத்தை பத்தி தாண்டா பேசணும். நாளைக்கு காலையில பெருங்கற மண்ணுல விழுகிற ரத்தம் அவங்க ஆத்தாளுக்கு பொங்க வச்சு வெட்டுற ஆட்டுக்கடா ரத்தமா இருக்க கூடாதுரா. அவன் அருமை பெருமையா வளர்த்து வச்சிருக்கானே, அவன் அக்கா மக ரத்தமா இருக்கணும். கைய பிடிச்சதுக்கே ஊரு பூந்து அடிச்சான்ல, அவளை கண்டம் துண்டமா வெட்டி எறிங்கடா. என்ன செய்யறான்னு பாக்குறேன். மழை பெஞ்சா புடிக்க கொண்டு வர கொடைக்குள்ளையும் கொங்கானி சாக்குள்ளையும் வீச்சரோட மறைச்சு எடுத்துட்டு போங்க. விரிச்சு படுக்க உட்கார கொண்டு வர கோரம்பாய்க்குள்ளையும் ஓலப்பாய்க்குள்ளையும் வேல் கம்பை மறைச்சு கொண்டு வாங்கடா. கள்ளு தண்ணிய குடிச்சேன், சாராய தண்ணிய குடிச்சேன்னு எவனாவது கவுந்தடிச்சு படுத்தீங்க, ஒரு பயல ஊருக்குள்ள உசுரோட விட மாட்டேன். நான் எந்த திசையில இருந்தாலும் என் 2 கண்ணு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும். விடிய விடிய கூத்து பார்த்து கண்ணசுற நேரத்துல கழகம் போறது வெட்டுங்கடா. என் பாப்பா மேல எப்படி எல்லாம் பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அதை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு மத்தவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். உனக்கு சொல்லாமலேயே தெரியும். அது சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் எல்லாம் பேசுது. அதோட மனசை மாத்தி அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படியாச்சும் நீதான் அமைச்சு கொடுக்கணும். என் மாமா என் மேல எவ்வளவு பாசம் வச்சு வளர்த்தாங்க, எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு மத்தவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். உனக்கு சொல்லாமலே தெரியும். அந்த மாமனை விட்டு நான் இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டு போக மாட்டேன். நீதான் என் மாமா மனசை எப்படியாவது மாத்தி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அமைதி அமைதி அமைதி. என் மாப்பிள்ள பேச போறாரு. மாப்பிள்ள பேசுங்க. சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து எல்லாரும் எங்க ஊர் முத்துமாரியம்மன் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. வணக்கம். நமக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, சந்தோஷம் தான் முக்கியம். புதுக்கோட்டை கரகாட்டக்கார பார்ட்டி தான் நம்ம ஜில்லாலேயே பெரிய பார்ட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம தம்பி மதுரை ராஜசேகர் அவர்கள் நம்ம ஏரியாலேயே ஆட்டத்துல பெரிய கெட்டிக்காரர். அடிங்கப்பா மேலத்தை அடிங்க. சகோதரி புதுக்கோட்டை ராணி அவர்கள் ரொம்ப திறமையான ஆட்டக்காரங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எல்லாரும் விசில் அடிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. அப்படிங்கறனால தான் அவங்க பல இடத்துல அட்வான்ஸ் வாங்கிறதும் கூட நம்ம ஊர் மேல இருக்கிற ஒரு பிரியத்துல இங்க ஆட வந்திருக்காங்க. இதே மாதிரி கூத்து வெடிய வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடைபெறும். எல்லாரும் வெடிய காலையில வரைக்கும் இருந்து அம்மனோட அருளை வாங்கிட்டு போகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள முக்கியமான ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? அதை நீங்களே சொல்லிருங்க. சாரிம்மா. பெரியோர்களே, எதுக்கு வயக்காட்டுல எருவு மேய்க்கிற மாதிரி கத்துறீங்க? இதுல மெதுவா பேசினாலும் சத்தமா தான் கேக்கு. ஆமா, இவர் பெரிய விஞ்ஞானி. ராக்கெட்ல செவ்வாய் மண்டலத்துக்கு போய் வந்தவர். அட போமாப்ல, எனக்கு பேச தெரியும். ஜனங்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். ஆட்டம் நடக்கும் போது இடையில எந்திரிச்சு வந்து அரசியல் தலைவர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. பிடிச்சமான சினிமா நடிகர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. அப்புறம் ஊடால துண்டு சீட்டு விடக்கூடாது. முக்கியமா அன்பளிப்பு குத்தக்கூடாது. அது பிரச்சனை ஆகிடும். இது ஊரு கட்டுப்பாடு. ஆட்டத்தை பிசிறீங்களா? நிறுத்தா.
எந்த ஊரா நீ விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராம சித்தப்பனுக்கு மாதிரி நோட்டு அன்பளிப்பெல்லாம் குத்து கூடாது ஏன்டா குத்துற? பக்கத்துல என்கிட்ட இருக்கு குத்துறேன், உன்கிட்ட இருந்தா குத்திக்கடா, அந்த பக்கம் இடம் இருக்குல்ல. பாப்பாவையும் உங்களையும் ஒத்தையில விட்டுட்டு போறலப்பா. சுத்தமான வீரன் ரத்தம் சிந்தலாம், கண்ணீர் சிந்தக்கூடாது மகனே. பெரிய அறுப்பு, நீ எனக்கு மகனா பிறந்து என்ன பெருமைப்படுத்திட்டடா. போயிட்டு வா, நான் இருக்கையா, உன் மருமகளை பத்திரமா நான் பாத்துக்கிறேன் ராசா. தைரியமா போயிட்டு வா தம்பி. தாய்மாமங்கிற உறவு, அதுக்கு இந்த பெரிய கருப்புனால களங்கம் வந்துடக்கூடாது. இந்த மாமனுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணும். அதை பார்க்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தாய், அது போதும்.